பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் தங்கமயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை அப்படியே விட்டால் கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடுவார். நீ இங்கே இருப்ப. இங்கே இருந்தால் எதுவுமே சரியாக வராது. சுடரோட வாழ்க்கை என்ன ஆகும்? அதனால் எதுவாக இருந்தாலையும் நீ அங்கே இருந்து தான் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கமயில் இருந்துட்டு யாருமே நான் புரிஞ்சுக்கவே இல்லை. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? அவங்க சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க நானும் போய் சொல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுக்காக எல்லா பழியும் தூக்கி என் மேலே போட்டால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு எப்படியாவது நம்ம அவர் மனசை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரவணன் இருந்துட்டு இவளுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியவே புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி அவர் இருக்காரா மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கடையில் தாம்மா வேலை பார்த்துட்ருக்கோம். இல்லை மாமா, எத்தனை தடவை கால் பண்ண, ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் பேசுகிறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எல்லா பழியும் என் மேலே விழுந்துருச்சு. இப்போ பாண்டியன் வீட்டு வாழ வந்த மருமகளை வாழை வெட்டியாக வச்சுருக்கான்னு 4 பேர் 4 விதமாக பேசணுமா? வேண்டாண்டா, அந்த பொண்ணு கூட சமாதானமாக போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கஸ்டமர் வர்றதுனால சரவணன் எதுவுமே சொல்லவே இல்லை. அவளுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.